எங்க கிளம்பிட்டோம்? அனாமலி ஸ்கேன் எடுக்க 5த் மந்த் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கிளம்பியிருக்கோம். இப்போ மணி வந்து 10 ஆக போகுது. 11 மணிக்கு அப்பாயின்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க. டி நகர் போணும் நம்ம பெரம்பூர் சைட்லேருந்து. அங்க போனா லேட் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. லேட் ஆகும், அங்கே கூட்டமாக இருக்கும்னாங்க. இன்னைக்கு சாட்டர்டே வேற எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. போய் பார்க்கணும். லஞ்ச் எல்லாம் கட்டிட்டு வந்துருங்க. நேற்று அப்பாயின்ட்மெண்ட் வாங்கும்போதே சொல்லிட்டாங்க. லஞ்ச் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க மேடம் அப்படின்னு. ஆமா. போய் பார்த்தா தான் தெரியும். ஃபுல் டே இன்னைக்கு ஒன் டே அங்கே போக ஸ்கூல். போகுதுன்னு நினைக்கிறேன். கிளம்பியாச்சு. போலாமா? போலாம். வாங்க. இப்போ நம்ம டி நகரில் இருக்க ஜம்மி ஸ்கேனுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கேன் சென்டர். எங்கள் டாக்டர் வந்து பெரம்பூரில் இருக்க ஸ்கேன் சென்டர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க சாட்டர்டே அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டப்போ அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. எங்கள் வீட்லேயுமே என்னோட அண்ணியும் இங்கே தான் ஸ்கேன் எடுத்திருந்தாங்க அவங்களோட 5th மந்த்துக்கு. அவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால சரி இங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன இது ரொம்ப தூரம். கிளம்பும்போது இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு டபுள் மைண்டாக தான் கிளம்புனேன். பட் சென்னையோட வெதரை பார்க்கும்போது ஜாலியா இருந்துச்சு. வெயிலும் இல்ல, மழையும் இல்ல. ஒரு மாரி மூடி கிளைமேட். எவ்வளோ தூரம் வேணா பைக்ல போலாம் அப்படின்ற மாரி ஜாலியா போயிட்டுருந்தோம். கரெக்ட்டா 11:00 வந்து ரீச் ஆயிட்டோம் அங்க. ஸ்கேன் சென்டருக்கு வந்துட்டோம். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. போயிட்டுருக்கோம். லிஃப்ட்டுக்குள்ள இருக்கோம். இனிஷியலா 3டி ஸ்கேனுக்கு தான் ஓகே சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க ஃபோட்டோ டிஃபரன்ஸ பார்த்ததும் 3டி வேண்டான்னு தோணிடுச்சு. அவங்கள நார்மல் 2டியே எடுக்க சொன்னதுக்கு அவங்க அப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. சாட்டர்டேன்றதுனால நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே கிரவுட் அதிகமா இருந்தது. சேர்ந்தா மாரி 2 சீட் கூட கிடைக்கல உட்கார்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா சீட்ட கண்டுபிடிச்சுட்டு உட்காந்துட்டோம். ரிசப்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஸ்கேனுக்கு அவங்க கூப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மீன்வைல் அங்க இருக்க ஒரு டிவில வந்து டைம் பாஸ்க்காக பசில் கேம்ஸ் இந்த மாரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால அப்படியே டைம் கொஞ்சம் போயிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு என்னோட பேர கூப்பிட்டாங்க. நானும் ஸ்கேன் எடுக்க கூப்பிடுறாங்கன்னு ஆர்வமா உள்ள போனேன். போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ப்ராப்ளம் இருக்கா? வயிற்று பகுதியில ப்ராப்ளம் வீடியோ இருக்கா? இல்ல பார்த்துட்டு குடல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல ஒரு கிட்னி, 2 கிட்னி நார்மலா இருக்கா? இல்ல ஒரு கிட்னி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அதுல ஏதாவது பிழப்பு இருக்கா? வீடியோவே 1/4 மணி நேரம் இருக்கு. கை கால் வளர்ச்சி எப்படி இருக்கு? கை கால் ஸ்கேன் எடுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்கேன் எடுக்கிறோம், இதுல என்னென்ன பார்ப்பாங்க, எதுக்காக இந்த ஸ்கேன் அப்படின்னு சொல்லி அனாமலி ஸ்கேன் பத்தி ஃபுல் டீட்டெயில்டா வந்து 15 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸ்டோரி டைம் மாரி உட்காந்து 15 மினிட்ஸ் கதை கேட்டுட்டு இருந்தோம். அத முடிச்சதும் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க. திருப்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்கேன் ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் கூட வந்து ஸ்கேன் எடுக்க தான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சா, ரொம்ப நேரமா வந்து அவங்களும் பண்றாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஸ்கேன் பண்றாங்க. பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. நானும் சரி ஸ்கேன் முடிஞ்சிருச்சு போல. அவ்வளவுதானா? இவ்வளவு சீக்கிரம் முடியாதே அனாமலியே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா, அவங்க வந்து பேபி பொசிஷனை செக் பண்றதுக்கு தனியா வந்து சில பேர் இருக்காங்க. அவங்க ஸ்கேன் ரூம் கூட்டு போய் பேபி பொசிஷன் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெயினான ஸ்கேன் ரூம் அனுப்புறதுக்காக வெயிட் பண்ண சொல்றாங்க. இப்போ வந்து எத்தனை மணிக்கு வந்தோம்? கரெக்டா 11:00 வந்தோம். 1:00 ஆகுது. பொசிஷன் பார்க்கறதுக்கு ஒரு ரூம் கூட்டு போனாங்க. அப்புறம் ஒரு வீடியோ பிளே பண்ணாங்க. அனாமலி ஸ்கேன்னா என்ன, அதுல என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பிளே பண்ணாங்க. 2 ஹவர்ஸ்ல இதுதான் நடந்திருக்கு. பசி எடுக்குது, சரி சாப்பிடலாம். இப்போ சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அவங்க கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படியும் ஈவினிங் ஆயிடும். ஈவினிங் ஆயிடுமா? நைட்டு கூட ஆகும் போல. வெளியும் போகாதீங்கன்னு வந்து சொல்லிட்டாங்க. வரும்போது வெளியே எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்கன்னாங்க. இல்லைன்னா லஞ்சுக்கு வெளியே போறதா தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். வெளியே போக முடியாதுன்றதுனால சரின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி இங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன பண்றது? சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பசி எடுக்குது. லஞ்ச் டைம் வந்துருச்சு. ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி Zomatoல இருந்து ஆச்சி நம்ம கிச்சன் ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் சாம்பார் ரைஸ் 2 ஆர்டர் போட்டிருந்தோம். இந்த ஸ்கேன் சென்டர்ல சாப்பிட்றதுக்குன்னு தனியா டைனிங் ஏரியா வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நான் ஒரு 3 ஸ்கேன் சென்டர் போயிருக்கேன். எங்கேயுமே இந்த மாரி டைனிங் ஏரியாலாம் நான் பார்த்ததில்ல. இத பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க நேத்தியே சாப்பாடு கட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்ட்டு. சரி இங்க கண்ணாடி ரூமா இருக்கே! இப்ப சப்போஸ் அவங்க கூப்பிட்டா நமக்கு கேட்காதோன்னு பார்த்தா, மேல ஸ்பீக்கரும் இங்க செட் பண்ணியிருக்காங்க. வெளிய நம்ம நேம் கூப்பிட்டாலும் இங்க இருக்கும்போதே நமக்கு கேட்குது. பிளேஸ் நல்லா அழகா நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததும் கரெக்ட்டா எங்களோட நேம கூப்பிட்டாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு உள்ள போயிட்டோம். நாங்க எதிர்பார்க்காத விதமா அதிசயமா 15 மினிட்ஸ்லயே வந்து ஸ்கேன் முடிஞ்சிருச்சு. எனக்கு என்டி ஸ்கேன் எடுக்கவே வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஈவினிங் வரைக்கும் ஆச்சு பேபி பொசிஷன் தெரியலன்ட்டு. ஆனா இது போனோம் கரெக்ட்டா பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லி 15 மினிட்ஸ்ல டக்கு டக்குன்னு முடிச்சுட்டாங்க. ஃபீட்டல் எக்கோவும் சேர்த்து எடுத்திருந்தோம். எல்லாமே சேர்த்து 15 மினிட்ஸ்ல முடிச்சுட்டாங்க. ஒரே ஷாக்கு தான் எப்படி எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்ட்டு. டைம் இப்போ 2:00 ஆகுது. இப்போ ரிப்போர்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ரிப்போர்ட் வந்ததும் நம்ம இங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்பலாம். ரிப்போர்ட் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நேரா என்னோட அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸ்கேன் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க. சரி அவங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மாமியார் வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு. எனக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் வேற பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நைட்டு சதீஷ் வீட்டுக்கு கிளம்பணும். ஸ்கேன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்க நினைச்சத சீக்கிரமாவே ஸ்கேன் முடிஞ்சிருச்சு.
வீட்டுக்கு வந்ததும் இன்னைக்கு மம்மி பானிபூரி செஞ்சுக்கிறேன்னு முன்னாடியே சொன்னாங்க. வந்து பார்த்தா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சாப்பிட போறோம். ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு பானிபூரி ஸ்நாக்ஸ். பூரியும் ஆக்சுவலாக அம்மாவே செய்வாங்க. ஆனால் நிறைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு பூரி செய்ய வேணாம் நீ வெறும் பானி உருளைக்கிழங்கு மட்டும் செய்யணும்னு சொன்னது. இது ஹோம்மேட் பானி, பச்சை மிளகா காரம்லாம் கம்மியாக போட்டு ஹெல்த்தியாக எனக்காக பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆல்ரெடி போயிருச்சு ஒரு பிளேட். நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல டேஸ்ட். கடையில செய்யற மாதிரியே இருக்கு டேஸ்ட். ஆனா காரம் கொஞ்சம் கம்மி. நல்லா இருக்கு. வெங்காயம் அரிஞ்சது என் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. எங்க டாடிக்கு வந்து பச்சை மிளகானா சுத்தமா ஆகாது. அதனால ஒரு பானிபூரி வேணாம் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த ஹோம்மேட் பானிபூரியில என்ன ஸ்பெஷல்னா மசாலாலாம் நிறைய இருக்கும். எனக்கு ஆக்சுவலா ஆனியன் இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஆனியன் நிறைய இருந்தா எங்க அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய உருளைக்கிழங்கு நிறைய ஆனியன் வச்சு திருப்தியா சாப்பிடலாம். நிறைய பூரி சாப்பிடலாம். கடையிலனா 6 பூரி தான் சாப்பிட முடியும். இங்க நம்ம வேணுன்ற அளவுக்கு 10 பூரி 12 பூரி நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். ஆல் கிரெடிட் கோஸ் டு மை மாம். மம்மி இங்க பாரு சரி. பானி கலர் பாத்தியா? ஆக்சுவலா கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப தண்ணியா இருக்கும்ல கடையில. இந்த கலரே பாரு தெரியுதா? கொஞ்சம் திக்கா இருக்கு. இன்னும் கூட இந்த தண்ணி மிக்ஸ் பண்ண காரம் நிறைய போடலாம். உங்களுக்கு எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட 7 மந்த்துக்கு மேல ஆச்சு நான் பானிபூரி சாப்பிட்டது. லாஸ்டா பாப்பா பர்த்டே ஃபங்க்ஷன், ஷார்வின் ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டது. அன்னைக்கு கூட ரெண்டாவது பூரி 3வது பூரிக்கே நீ வந்து கத்த ஆரம்பிச்சிட்ட போதும் அப்படின்னு. அந்த ஒரு 3 பூரி சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் அவங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ல. அதுக்கப்புறம் இப்பதான் திருப்தியா சாப்பிடுற பல மாசம் கழிச்சு. டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டேன் அதே இல்ல. பட்டா கடையில அவன் 7 தருவான். கடையில 7 தருவான். கடையில 6. நான் நிறைய சாப்பிட்டு வந்தேன். எங்க அம்மா எனக்கு காரம் கம்மியா பச்சை மிளகா கம்மியா போட்டு பண்ணியிருக்காங்க. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்க அம்மாக்கு தெரியும். அப்ப வெங்காயம் அரிஞ்சது என் கண்ணில் இன்னும் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. நிக்க மாட்டேங்குது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட vlog இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பார்த்தா எல்லாரும் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். See you all in next videos. Tata, bye bye.